விளாத்தி குளத்தில் +2 படித்த பொண்ணுக்கு ஏற்பட்ட கதி வந்து எந்த பொண்ணுக்கும் ஏற்படவே கூடாதுங்க. அதை நினச்சாலே வந்து மைண்டெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ ஆனால் இது வந்து வாரம் இந்த மாதிரியான நியூஸஸ் வந்து நம்ம வந்து படிச்சிடுறோம். ஒன்று வந்து குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 75 வயசு பாட்டி வரைக்கும் இந்த விஷயங்கள் வந்து நடக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஆதாரமாக வந்து பார்த்திங்கன்னா 2020 3000 கேஸாக இருந்தது, 2025 8000 கேஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. போக்சோ சட்டம், அதாவது சிறுமிகளுக்கு எதிரான சிறுமிகளுக்கு எதிராக சிறுமிகள்கிட்ட தவறாக நடந்துக்கிறவங்களோட அந்த வழக்குகள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் போக்சோ சட்டம் மட்டும் சொல்கிறேங்க. அதல்லாத பெரிய பெண்கள் கிட்ட நடந்துக்கிற கேசஸுமே இருக்குது. ஸோ இதுவே இந்தளவு அதிகரிச்சிருக்குன்னா அப்போ அந்த கேசஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து டாஸ்மாகும் கஞ்சாவும் தான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்க்கு பின்னாடி இருக்கானுங்கன்னா 2 விஷயங்களில் ஏதோ ஒன்று பண்ணிடுறானுங்க. ஒன்று போதையில், அதாவது குடிச்சிருக்கானுங்க, இல்லை கஞ்சா அடிச்சிருக்கானுங்க. இப்போ இந்த பீகார் குடும்பத்தையுமே பாருங்கள், பீகார் குடும்பத்தையே வந்து அழிச்சிட்டானுங்க. ஆனால் அந்த குற்றவாளியோட சிக்கந்தர் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிஞ்சு அவனோட முகம் வந்து இணைய வரைக்கும் தெரியல. அந்த கேஸ் என்ன ஆச்சுன்றது கூட தெரியல. ஸோ எலெக்ஷன் வர்றதுனால எல்லாத்தையுமே வந்து யாரோ மேபி எந்த கட்சிக்காரவங்க ஆளுங்கட்சியாக கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வந்து அடக்கி வாசிங்க அப்படின்ற மாதிரி சைலண்ட் ஆக்கி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. அதே மாதிரி தான் இந்த விளாத்திக்குளம் கேஸையுமே வந்து டிவி சேனல்ஸ் வந்து பெருசாக எதுவுமே வந்து பேசவே இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா என்னன்றது தெரில. யூடியூபர்ஸுமே வந்து பெருசாக வாய் திறக்கவே இல்லை. நான் என் சேனலில் வந்து போட்டிருந்தாங்க, நல்லாவே எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க. அதில் வந்து நான் 0 எஃப்ஐஆர் பற்றியுமே வந்து பேசியிருக்கேன். அதாவது வந்து குளத்தூரில் வந்து அவர் கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அப்படி வந்து சொல்லவே கூடாதுங்க, சட்டப்படி தப்பு. 0 எஃப்ஐஆர்னு ஒன்று இருக்குது. அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தேடி இருந்தாங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து கிடச்சிருக்கும். நான் அதை பற்றியுமே இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். கீழே ப்ளே பட்டன் இருக்குது. இந்த கேஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் வந்து பேசியிருக்கேன். டைம் கிடைக்கிறவங்க ப்ளே பட்டன் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தென் வந்து இதுக்கான ரீசன் என்ன, இப்படி போக்சோ சட்டம்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கான ரீசன் என்னவா இருக்கும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து தொடர்ந்து அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.